வணக்க நண்பர்களே, டாக்டர் மாலிங்கம். இப்போ நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது, பொதுவாக சித்த மருத்துவத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுவோம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்கிறதுல இந்த ஆயில் பாத் எடுத்ததுக்கப்புறம் சில பத்திய முறைகளை நம்ம ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அந்த வகையில் நீங்கள் ஆயில் பாத் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஆயில் பாத் எடுத்துக்கிற நாளில் கண்டிப்பாக சில உணவுகளை தவிர்க்கணும். அதில் முக்கியமான உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண் பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்தரணும். அதற்கடுத்து மாங்காய் சாப்பிட்றது, தேங்காய் சேர்ந்த உணவுகள், தென் அன்னைக்கு இளநீர் குடிக்கிறது, அன்னைக்கு கீரைகள் சாப்பிட்றது, முக்கியமாக அன்னைக்கு அகத்திக்கீரையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பாகற்காய் சாப்பிடக்கூடாது. கத்தரிக்காய் முக்கியமாக கத்தரி பிஞ்சாக பயன்படுத்தலாம். கத்தரிக்காயை முத்தின கத்திரிக்காயாக பயன்படுத்தக்கூடாது. கொத்தவரங்காய் பயன்படுத்தக்கூடாது. எள்ளு, கொள்ளு, தென் கடலை, கடுகை தாளித்து கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் நம்ம பத்தியமாக சொல்கிறோம். தென் புளிப்பு அதிகமாக சேர்த்துக்கூடாது. தயிர் அதிகமாக சேர்த்துக்கூடாது. முக்கியமாக அன்றைக்கி பகலில் தூங்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடாது. அசைவம் அருந்தக்கூடாது. காரமான உணவுகள் குறைச்சிக்கணும். லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இது முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனை அதிகமாக்க இந்த காரணிகள்லாம் முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் அதிகமாகும் போது நம்ம இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனால ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படியே மாற்றப்பட்டு நோய் நிலையாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது.